அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ஐஃபா ஸ்டோரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா வந்து வடை பாயசம் தான் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடியில் கொஞ்சம் துணிலாம் காய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். எடுத்துகிட்டு கீழே வரும்போது அம்மா வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க மிளகா இல்லை, கொஞ்சம் பிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் பிச்சிட்ருக்கேன். ஷயனுக்கு வந்து இந்த ஏபிசிடி புக் வந்து நான் வாங்கியிருந்தேன். அவனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அவனுக்கு இதுமாரி போரிங் டைம்லலாம் இதுமாதிரி புக்ஸ் கொடுத்து தான் அவனுக்கு நான் வந்து டைம் பாஸ் பண்ணுவேன். இந்த டாப் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளாத்லாம். இந்த டாப் எல்லாம் பிராண்டட் டாப் தான். ஆன்வியூ அண்ட் செமாக்ஸ்லேருந்து எடுத்தேன். டாப் வந்து பிராண்டட் ரேட் வந்து 899 ருபீஸ். ஆனால் வந்து ஆஃபரில் வந்து 350 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கினேன். இதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து மயிலாடுதுறையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதுக்கு தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரலான்னு கிளம்பி போகிறோம். அம்மாவுக்கு வந்து ஒரு சாரீ வாங்கியிருந்தாங்க. அது கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கேன் இங்கே. ஒரு ஈவினிங் போல் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் முராரிக்கு தான் வந்திருந்தேன். வந்து பானிபூரி ஆர்டர் பண்ணி நானே என் கசினும் சாப்பிட்டோம். அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது. அம்மா வீட்டுக்கு தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மாமா வந்து பயணம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாப்பாடு எனக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் வந்திருக்கேன். நாங்கள் போன அன்றைக்கி சரியான கிளைமேட், நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. காற்றும் சரியான காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. ஷயானும் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க நின்றுக்கிட்டு. ஷயான் வந்து கோழியை வந்து நேரில் பார்த்தது கிடையாது. புக்ஸு இந்த மாதிரி டிவிலி இதை மாதிரி தான் பார்த்துருக்கான். அதை நேரில் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அவன். மதியானம் லஞ்சுக்கு வந்து அம்மாவும் மாமியும் சேர்ந்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் கீ ரைஸ், தால்ச்சா, சிக்கன் கிரேவி, ஒயிட் குருமா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கு போனாலே கொல்லையில் தான் முக்கால்வாசி எங்களுக்கு பொழுதே போவோம். நல்ல ஜாலியாக இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும். செம்ம காற்று வேறு அன்னைக்கு. எங்கள் வீட்டில் வந்து மிக்சியில் மோஸ்ட்லி சம்பல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்தமாரி அம்மியில் தான் சம்பல்லாம் அரைப்பாங்க. அதேமாரி ஃபிஷ் கிரேவிக்கெலாம் வந்து இதில் வந்து மசாலா அரைச்சி தான் வந்து கிரேவி பண்ணுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் வந்து என் மாமி வந்து வாடை தான் பண்ணிகிட்ருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்லாம்.
அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மா வீட்டில் மருதாணி அரைச்சிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு 2 கையிலையும் விட்டுருந்தேன். நல்ல ஸ்ட்ரைன் வந்துருந்துச்சு, சூப்பராக சவந்துருந்துச்சு. அம்மியில் அரைச்சதுனால நல்லா இருந்துச்சு கொஞ்சம். எங்களுக்கு அந்த 2 டேஸ் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் வ்ளாக் முடிய போகுது. மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.